ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டு உண்மையானதா பொய்யானதா அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு சில வழிகள் இருக்கு. இதை ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டை யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணி அதை திருடி அதை வச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் சப்சிடிஸ்க்கு அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் லோனுக்கு அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா வேறு யாராவது யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை டூப்ளிகேட்டாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிப்பது எப்படி, அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆதார் கார்டை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனாக உங்களுடைய பர்சனல் டேட்டாவை நீங்கள் எப்படி லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதார் கார்டை பொறுத்தவரைய 12 இலக்க எண்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக உங்களுக்கு வந்துடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி கார்டு மூலமாக நீங்கள் கார்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் 50 ரூபா செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமுச்சு வைப்பாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு பொறுத்தவரை ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாங்க. உதவி வெப்சைட்டில் போயிட்டு வெரிஃபை ஆதார் நம்பர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆதார் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா பேஸ் காமிக்கும். உங்களுடைய டேட்டா பேஸ் மட்டும் இல்லை, யாருடைய டேட்டா பேஸையும் நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது லோன் கொடுக்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கவர்மெண்ட் சப்சிடிக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அதை கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இது இருக்குது. இந்த ஆன்லைன் போர்ட்டலில் இந்த உத்தியம் வெப்சைட்டில் வெரிஃபை ஆதார் நம்பர் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம். இதே மாதிரி QR கோட் ஸ்கேனரோ அல்லது அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த QR ஆப் மூலமாகவோ அவங்க இந்த டேட்டா பேஸை செக் பண்ணிக்கலாம். டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அட்ரஸ், இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்க முடியும். இதை வச்சு நீங்கள் இது உண்மையான ஆதார் கார்டா இல்லை போலியான ஆதார் கார்டா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் ஆப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதை நீங்கள் ஆதார் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கார்டை நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இந்த ஆதார் கார்டு வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதை வச்சும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஆதாரில் இருக்கிற டீட்டெயிலும் அந்த ஆப்பில் இருக்கிற டீட்டெயிலும் ஒரே மாதிரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஆதார் வெரிஃபிகேஷன் API அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் கொடுக்குறவங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இது கஸ்டமருடைய ஆதார் கார்டு கவர்மெண்ட் டேட்டா பேஸோட மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடும். அக்யூரன்சி ப்ராசஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபேக் ஆதாரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை வேறு யாராவது யூஸ் பண்ணுறதை நீங்கள் டிடெக்ட் பண்ணிங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். 1947 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆதார் கார்டை வேறு யாருமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் லோனோ அல்லது கவர்மெண்ட் சப்சிடிஸோ வாங்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் லாக் பண்ணணும். அது எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே பயோமெட்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாக் பண்ணுறதுக்கு பயோமெட்ரிக் அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு, உங்களுடைய கருவிழி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஆதாரை அக்சஸ் பண்ண சொல்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை லாக் பண்ணுறது, இதை ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விதமான ஆப்ஷன் இருக்குங்க. யுமேங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அல்லது SMS சர்வீஸ் மூலமாக 1947க்கு SMS பண்ணிங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். மை ஆதார் வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக்கை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். உதவி வெப்சைட் போங்க, அதில் மை ஆதாரை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆதார் சர்வீசஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லாக் அன்லாக் பயோமெட்ரிக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பயோமெட்ரிக் லாக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆதார் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் OTP வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் பயோமெட்ரிக் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயோமெட்ரிக் செட்டிங்ஸில் பயோமெட்ரிக் லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிடும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க,
இந்த பயோமெட்ரிக்கை லாக் பண்ணுறதுக்கு வந்து 1947 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து LOCKUID, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதாரோடைய லாஸ்ட் 4 நம்பரை போடுங்க. போட்டு வந்து நீங்கள் ஓடிபி கொடுத்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து யுமாங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து UMANG ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். நீங்கள் ஆதார் நம்பர் ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆதார் பயோமெட்ரிக் லாக் அல்லது அன்லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். இதற்கான ஸ்க்ரீன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அதில் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க எல்லாருடைய ஆதாரம் வந்து சேஃபாக இருக்கும். பயோமெட்ரிக்கை லாக் பண்ணாங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து லோன் எடுக்கிற பட்சத்தில் அந்த ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். அது வந்து டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பயோமெட்ரிக் லாக் அன்லாக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து சேஃபாக இருக்கும். மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.